பூந்து போறியா? இதுக்குள்ள இதுக்குள்ள நீ பூந்து போறியா? இது டாலா இருக்கு பாத்தியா? நீ பண்ணு. இர்ஃபான் ப்ரோ பார்த்தனே வாவ் அப்படின்னா நீ சமைச்சு கொடுக்குறியா? சரி, இன்னைக்கு யார் யாரெல்லாம் பார்க்க போறீங்க? பிரியங்கா ஆண்டி. ஆண்டி சொல்ல, பிரியங்கா அக்கா சொல்லு. பூஜா அக்கா. இதுதான் வந்து குக் வித் கோமாளி நடக்கிற இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரவன்ஸ் நாங்கள் நிற்கும். ஸோ அந்த செட்டுக்குள்ள தான் வந்து ஷூட் நடக்கும். ஆர்டிஸ்ட் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து இருக்கோம். உள்ள செட்டில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்கலாம் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ உள்ளே என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து பாருங்க. தலைவர் எந்திரிச்சாரா இல்லையா? என்ன எந்திரிக்கலையா அவரு? எந்திரிச்சு எங்க போனோம்? சத்தமாவே சொல்லு, பரவாயில்ல. தூங்குறானா? எழுப்பி விடுங்க. சொல்லு, அவன்கிட்ட சொல்லு, எங்க போனோம்னு சொல்லு. எந்திரி நவிலன். என்ன சொல்றான் தம்பி? போலான்னு சொல்றானா? சரி, டைம் ஆயிடுச்சு, எந்திரி. சொல்லு, எந்திரிச்சிருவான். ஏய், ரகசியம் என்ன சொன்ன இப்ப? ரகசியமே நவிதானா? சரி, ஓகே. தம்பி எந்திரிச்சிட்டா, நீங்க கிளம்பி வாங்க. ஓகேயா? எந்திரிச்சிட்டா. தலைவர் எந்திரிச்சது. ஏய், குட் மார்னிங். ஏய், ஒரு வழியா கிளம்பிட்டோம். இவங்களை இன்னைக்கு குக் வித் கோமாளி செட்டுக்கு கூட்டு போறோம். என்னெல்லாம் பண்ண போறாங்க? எங்களை வச்சு செய்ய போறாங்களா, இல்ல அவங்கள வச்சு செய்ய போறாங்களா, இவங்களே இவங்களை வச்சு செஞ்சுக்க போறாங்களா? இது எல்லாத்தையும் தான் நீங்க பார்க்க போறீங்க. டேய், நீங்க ரெண்டு பேரும் ரெடியா இருக்கீங்களா? எங்க போறீங்க ரெண்டு பேரும்? சோ எல்லா ஃபன்னையும் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வார குக் வித் கோமாளில வந்து இவங்க ரெண்டு பேரும் ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. சோ என்னென்ன இவங்க ஃபன் பண்ண போறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. பட் we are all very excited. டேய், நீங்க ரெண்டு பேரும் எக்ஸைட்டடா இருக்கீங்களாடா? மறுபடியும் கேக்குறேன், எங்க போறீங்க? எங்க போறீங்க? அங்க போய் என்னடா பண்ண போறீங்க? டேய், நீ கொக்குன்னு தானே என்னடா சொல்லிட்டு இருந்த? ஒரு நிமிஷம். ஆக்சுவலா என்னன்னா இவன் குக், இவன் கோமாளி. அதான் பண்ணீங்க. ஓகே. ஆனா வயசு நைட்ல இருந்து வந்து சொல்லி கொடுத்து அந்த பேரை மனப்பாடம் பண்ண வச்சிட்டீங்க, குக் வித் கோமாளின்னு. எங்க போறீங்க? சரி, வாங்க, என்ன நடக்குது பாப்போம், வாங்க. இதெல்லாம் நம்ம வந்து இப்ப கிளம்பிட்டோம், ஃபன்னா போறோம்னு சொன்னாலும் இந்த சாப்பாடு எல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம வந்து ஒரு பிளானோட தான் போய் ஆகணும்ல. நீங்க உங்களுக்கு என்னடா ஜாலியா இருப்பீங்க. சரி, இன்னைக்கு யார் யாரெல்லாம் பார்க்க போறீங்க? பிரியங்கா ஆண்டி. ஆண்டி சொல்ல, பிரியங்கா அக்கா சொல்லு. பூஜா அக்கா. அப்புறம் யாரு? இங்க பார்த்து சொல்லு. ரக்ஷன் மாமா. அப்புறம் கார்த்திகா. பேபி, என்ன இஷ்டத்துக்கு சொல்றாடா? டேய், ஏதாவது கெஸிங்ல சொன்னா கரெக்ட் ஆயிடுன்னு மட்டும் நினைக்காத. பேர் யோசிச்சதுக்கே டயர்ட் ஆயிட்டியா? சரி, இவங்க எல்லாரையும் பார்த்து என்ன சொல்லுவ? எல்லாரையும் பார்த்து அவன் சொல்றான் பாரு. என்ன சொல்லுவ? பூரி வேணுமா? கோமாளி ஹோட்டல்னு நினைச்சுக்கிட்டு இருக்காடே. இங்க பாரு, பூரி பூரியா? நீ கேக்குறதெல்லாம் பண்ணி கொடுக்குற ஹோட்டல் கிடையாது அது. பூரி அந்த எபிசோட் எல்லாம் பாக்குறாங்கல, அவங்க விதமா சமைச்சு தராங்கல்ல. சோ அவன் என்ன நினைச்சிட்டானா, அங்க போய் நம்ம என்ன வேணும்னு கேட்டா அவங்க ஆர்டர் பண்ணா கொடுத்துருவாங்க. இப்ப பூரி வேணும்னு நீ சமைச்சு கொடுக்குறியா? என்ன சமைக்க போற? வாசல கமகமன்னு வருது, நாக்குல எச்சி ஊறுது. கொஞ்சம் குடுங்கல சாப்பிட்டு பாக்குறேன். கோந்து பண்ணு. இனிமே இந்த வடை சட்டில வெந்நீர் எப்படி போடுவதுங்கறத சொல்லி தர போறேன். உங்க ரெண்டு பேர்ல கோமாளி யாரு, குக்கு யாரு? நிலன். இப்ப அவன் சொல்லிட்டான். நவிலன். இங்க பாரு, உங்க ரெண்டு பேர்ல குக்கு யாரு, கோமாளி யாரு? நீ யாரு, கோமாளியா குக்கா? அவனும் குக்கு. குக்குனா என்னடா? சரி, குக்குனா என்ன நிலன்? டேய், குக்கு வித் கோமாளி இல்லடா. குக்குனா என்ன? ஓ,
கின்றதா? ஓகே ஓகே. இங்கேயே என்ன பண்றீங்க, அங்க போய் என்ன பண்ண போறீங்களா? சரி நீ சொல்லு, குக்குனா என்ன, கோமாளினா என்ன? லட்டா திங்கிறதா? ஐயோ நான் ஒண்ணு சொல்லிட்டுமா, இங்க எல்லாம் பண்றாங்கல்ல, நேரா போறோம் செட்டுக்குள்ள போறோம்னா எங்க நிலன் நவீனா தூங்கிட்டு இருக்காங்க. ஷூட் முடிவு வரைக்கும் தூங்க போறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் சமாளிச்சலாங்கிற கான்ஃபிடன்ட் உங்க ரெண்டு பேருக்கு இருக்கா? உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. நாம இப்ப எங்க போறோம்? ஸோ இதுதான் வந்து குக் வித் கோமாளி நடக்கிற இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரவன்ஸ்லாம் அங்கே நிற்கும். ஸோ அந்த செட்டுக்குள்ள தான் வந்து ஷூட் நடக்கும். ஆர்டிஸ்ட் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே நடக்கிறது தான் காட்ட போகிறோம். வாங்க. வந்தாச்சா? ஆர்வமா இருக்கியா? டேய் எங்கடா வந்துக்கிற? எங்க வந்துக்கிற? திருப்பி திருப்பி அதேதான். ஸோ எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. கேரவன் இருந்தால் தான் நவீலன் ரெடி ஆவாராம். ஆமாவா நவீலன்? நவீலன் கேரவன் வேணுமா உனக்கு? வேணுமா? டேய் கேரவன்னா என்னன்னு சொல்லு. வேன் அது வரைக்கும் தெரிஞ்சிருக்கா? சூப்பர். போ எங்கடா நீ பாட்டு போயிட்டு இருக்கிற? ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருக்கோம். உள்ள செட்டில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்கலாம் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ உள்ளே என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து பாருங்க. இந்த மண்டே வாடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆலியா என்னன்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க? அது சொல்லலையா தல? பக்கத்து செட்ல தான் நமக்கு ஷூட். குக் வித் கோமாளி இன்னொரு செட்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நீங்க என்ன ஷூட்னு தெரியும்ல? அந்த டேய் அதான்டா அந்த பேய் போட்டு ஃபைட் சீக்வென்ஸ் ட்ரெயின் பின்னாடி ஓடும்ல, ட்ரெயின் பின்னாடி ஓடி போய் ஜம்ப் பண்ணி ட்ரெயினை கேட்ச் பண்ணும். ரெடியா? ஏய் அந்த அந்த கிளிப்லாம் போட்டிங்களா? தலையில கிளிப்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளிப்ல தான் வந்து நம்ம பெல்ட் போட்டு தூக்க போறோம். ரெடியா? திஸ் இஸ் ஆலியா. ரவுடி பேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஹாய் சொல்லிடு. ஓகே ரைட். ஸோ இவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்ட் குக் வித் கோமாளிக்கு. ஸோ இவங்களுக்காக தான் வந்து 2 யானை வெளில நிற்குது மாலை போட்டு வரவேற்கிறதுக்கு. எது சொன்னாலும் நம்புவாங்க. நல்லா குட்டி அங்க நவீலன் என்னடி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க? என்னடி பண்றாங்க? வெக்க வந்துருச்சு. நிலன் என்ன இருக்கு? என்ன இருக்கு அக்கா? அக்கா மூஞ்சில என்ன இருக்கு? போய் பாருங்க, தொட்டு பாருங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க. நீ போடா, உனக்கு வேணும்னா நீ போடா. அவ்வளோதான் முதல் தடவை செட்டுக்குள்ள போறாங்க. பயப்பட போறாங்க. பாய். எங்க போறீங்க டி? ஓகே போயிட்டு வாங்க. பாய். இப்போ இந்த இடத்துல ஜோடி ஆதியோடைய செட்டை பார்த்துட்டு நாங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். என்னடா வேறு செட்டு கூட்டு வந்துட்டோம்னு ஆட வைக்க போகிறாங்களான்னு. பட் இல்லை, இந்த பக்கம் தான் குக் வித் கோமாளி செட் இருக்குது. ஸோ வந்து எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. எல்லா குடிசையும் இப்போ மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உள்ளே வந்து பலூன்லாம் கொடுத்து எல்லாரையும் ஆசுவாசம் பண்ணுறாங்க. நிலன் வந்தோடனே ஒரு பலூனை வாங்கிட்டான். 1 2 3 கேக்குதா? 8 ரூபாய் வைக்கலண்ணா. உனக்கு கேட்காதா? உள்ள போக ரெடி ஆயிட்டாரு. அருண் வாட் அபவுட் நிலன்? மைக் போட்டாரு. உள்ள போறான்னு தெரியல. நீங்க போய் பாருங்க. ஆலியா நீ உள்ள போய் டான்ஸ் ஆடுவியா? டான்ஸ் ஆட சொன்னாங்கன்னா ஆடுவேன். பாடுறா. பிரியா போயிடுவானா? நினைக்கிறேன். போ, பயமா இருக்கு. நீ உள்ள போறியா? எங்க போற? உள்ள போறியா? பாரு அவ்வளவு ரெடியா இருக்கிறான். ஆஹா ஸ்டேஜ் உள்ள அழைச்சிட்டு போறாங்க. என்ன நடக்க போகுது தெரியலையே. உள்ள போறாங்க. ஆமா ஃபர்ஸ்ட் நிலன் போயிட்டா அடுத்து நவீனன் போறாங்கறான். துடிக்கிறான் உள்ள போறதுக்கு. புடிச்சு நிப்பாட்டி. அவ்வளவு ஆர்வமாடா உனக்கு? ஓடுறான். உள்ள ஓடுறதுக்கு நிக்கிற நீனு. பிரியாணி வேணுமா உனக்கு? வாங்கி தரியா? பிரியாணியா? கொஞ்சம் பயந்துருக்காங்க. அதாவது சரி கொஞ்சம் கூல் பண்ண சொல்லி. நம்ம எல்லாரும் விளையாடலாமா? நான் பண்ணி தட்டா வாங்கி தட்டா நான் மேங்கோ ஐஸ்கிரீம் தான் பிடிக்குமா உனக்கு? வேற என்ன பிடிக்கும் உனக்கு? மம்மு என்ன பிடிக்கும்? பூந்து போறியா? எதுக்குள்ள? இதுல நீ பூந்து போறியா? இது டாலா இருக்கு பாத்தியா? அது மேல உட்கார வச்சுட்டான். நீ அப்படியே ஃப்ளை பண்றியா பிளேன் மேல? ஜாய் டார்லிங். ஒரு மாமா சிரிக்கிறாங்கடி. நீ பண்ணு.
ஓடு கள்ளக்குட்டி சாப்பிட்டீங்களா? அந்த தாத்தாஜியை பிக் பண்ண? ஆமாவா? அடுத்த டாஸ்க்கு உள்ள போறாங்க. இங்கே தான் என்ட்ரன்ஸ் நிலன் நவீனனுக்கு. இப்போ நவீனன் என்ட்ரி கொடுக்க ரெடி ஆகிட்டாரு. இப்போ அடுத்து ஃபுல் எனர்ஜியில் அவனை வந்து உள்ளே அனுப்ப போகிறோம். அழுவாமல் 2 பேரும் வந்து சிரித்து ஃபன் பண்ணாலே ஓகே. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தலைவர் ரெடி ஆகிட்டாரு. உள்ளே மார்ச் பாஸ் பண்ணி போகிறோம். ரூட்டு கேட்குறான். இப்படி போய் அப்படி போகணுமான்னு கேட்டுட்டுருக்குறான். மக்களே, எந்த ஒரு ரியாலிட்டி ஷோவையும் நீங்கள் வெளிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அதோட ஒர்க்கிங், அதுக்கு பின்னாடி இருக்கிற பல பேரோட உழைப்புங்கிறதுலாம் வந்து உண்மையிலேயே கணக்கிலேயே சொல்ல முடியாது. அவ்வளோ உழைப்பு போடுவாங்க. ஸோ அந்த குழந்தைய வந்து எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு 2 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. ரக்ஷன் ப்ரோ வந்துட்டாங்க. அவங்கள வயசானவங்க பத்திரமா உள்ள கூட்டு வந்து விட்டதுக்கு நீ பத்திரமா போ. எப்படி போச்சு? நல்லா போச்சு. நான் சார் கொஞ்சம் டென்ஷன் ஆவாருன்னு நினைச்சேன், நிறைய பேர் பேசுறதெல்லாம் பார்த்து. பட் பிரேவ், வெரி பிரேவ், வெரி ப்ரௌட். எப்படி பண்ணாங்க? இவனா ரொம்ப அழுதான், பயந்துட்டான். தனியா விட சொன்னாங்க. தனியா போக மாட்டேன், நீங்க யாராவது என் கூட வாங்க அப்படின்னா. உள்ள போனோடனே இப்படியே பார்த்துட்டு அவங்க எல்லாம் என்ன பிடிச்சி வச்சுக்கிறாங்க, என்ன கூட்டிட்டு போயிருமா அப்படின்னு அழுதான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பலூன் எல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே இப்ப ஹாப்பி ஆயிட்டான். இப்ப பசி வந்துருச்சு திரும்ப. ஓகே, சாப்பிட்டோம். சாப்பிடணும். அதாவது இர்ஃபான் ப்ரோ பார்த்தனே வாவ் அப்படின்ட்டு. சரிம்மா நான் போறேம்மா, நான் ஜாலியா எல்லாரோடயும் பேசுறேம்மா, நான் தைரியமா இருப்பேம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு உள்ள போனாரு. ஏன்னா ஒரு 3 hours கிட்ட வந்து அவங்க கிட்டவே அவன் இருந்தான். வந்து சமையலுக்கு ஆக்சுவலா வேண்டியிருந்த புதினாவையுமே அவனை கிள்ளி தர சொல்லி அவன் கிள்ளினதான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ அங்க இருந்ததுலயே பயங்கரமா இருந்தது வந்து புகழ் டார்லிங் தான். ஜோக்கர் கெட்ட போட்டு அன்னைக்கு இருந்தாங்க. ஸோ அந்த இவங்க கண்டிப்பா அந்த கெட்டப்ப கிட்ட போனாலும் இவனுங்க தெரிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே கூப்பிட்டு டார்லிங் கொஞ்சம் 2 பேர்ட்டையும் பேசிருங்கன்னு சொன்னோம். அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டா 2 பேருக்கிட்டையும் வந்து விளையாண்டு ஆசையா பேசி கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆக்கிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ராமர் ப்ரோ பாத்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டிருந்தாரு. ஸோ ஒரு மூட்டை ஃபுல்லா நிறைய கிஃப்ட்ஸ் வச்சிருந்தாரு. ஸோ நவீலன் வந்து ராமர் ப்ரோவை கண்டுபிடிச்சு பிரியங்காக்கான பார்ட்னர் அவர் தான் அப்படின்றத கொடுத்தோன்னே அவருக்கு அழகா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாரு.